வங்கி எண்ணை கொடுத்துட்டு பணம் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எவ்வளவு சேர்ந்திருக்கின்றத இந்த காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். பல லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்குது. அது எவ்வளவுன்றத இந்த காணொளியில தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். என்னுடைய வங்கி எண்ணை கொடுத்துட்டு பணம் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் லட்சமா அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அண்ணா 5 லட்சம் அனுப்பி இருந்தார், இன்னொரு அம்மா 5 லட்சம் அனுப்பி இருந்தார். இப்படி பெருந்தொகை பணம் எல்லாம் என்ன நம்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த பணம் அனுப்பப்படுகிறது என்பதை இந்த காணொளியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். ஏற்கனவே என்னுடைய தளம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும், திருகோணமலை மாவட்டத்துல 6ஆம் கட்டை பகுதியில் இருக்கிற மண்கிண்டிமலை முருகன் கோயில்ல ஒரு முருகன் சிலை அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆசை என்றதை விட அது ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது. நீங்க அந்த பகுதிக்கு போனாலே அது ஏன் தேவையுடையது என்றது உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு அந்த பகுதிக்கு போய் நான் ஊர்காணொளிகள் பதிவு செய்து கொண்டிருக்கும் போது, பவனீசன் என்ற தளத்துல நீங்க ஊர்காணொளிகள் பார்த்திருப்பீங்கள். அந்த ஊர்காணொளிகள் பதிவு செய்யும் போது அந்த பகுதியிலே இருந்த மலை கோயிலுக்கும் போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த கோயிலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஐயா நின்றிருந்தார். அந்த ஐயாவோட கதைத்திருந்தேன். அதுக்கு பிறகு அந்த இடத்துல முருகன் சிலை வந்தா நல்லா இருக்கும்ன்றத ஐயாவும் சொன்னார், நானும் சொன்னேன். 2 பேருமே கதைச்சு சரி செய்தா என்ன யோசித்தோம். 2025ஆம் ஆண்டு செய்வோம் என்று யோசித்து மக்களிடம் கோரிக்கை விடுத்தோம். இந்த காணொளியை பார்க்கிற யார் யாரெல்லாம் இந்த முருகன் சிலை வைக்கிறதுக்கு பங்களிப்பு வழங்க போறீர்களோ நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு செய்தி அனுப்பி விடுங்கோ. நானும் பங்களிப்பு வழங்குகிறேன் என்று செய்தியை அனுப்பி விடுங்கோ. எவ்வளவு பேர் சேர்றார்கள் என்றதை பொறுத்து நாங்கள் முருகன் சிலை அமைக்கிறதா இல்லையான்றதை யோசிப்போம். அந்த காணொளி வெளியிட்டதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த முருகன் சிலை அமைக்கிறதுக்காக பணம் அனுப்புறதாக சொல்லி இருந்தார்கள். ஆனா அந்த நேரத்துல பணம் அனுப்புவதற்கு நிறைய பேர் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் அதை உடனடியாக அனுப்ப முடியாது. அனுமதி எல்லாம் சரி என்று சொன்னா நான் வங்கி விவரம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த கோயிலோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தி, அந்த ஐயாவுக்கு தெரியப்படுத்தி அனுமதி எடுக்க சொல்லியிருந்தேன். நான் அந்த ஐயாவோட சம்பந்தப்பட்ட பல பேர் அனுமதி எடுக்க தேவையில்லை, இது எங்களுடைய நிலத்துல தான் இருக்குது, அதுல சிக்கல் இல்லை என்ற மாதிரி சொன்னார்கள். ஆனாலும் நான் அனுமதி எடுக்கணும் என்றதுல உறுதியாக இருந்தேன். அதை விட யார் யாரெல்லாம் முருகன் சிலை அமைக்கிறதுக்கு ஆதரவு வழங்குறதாக பங்களிப்பு செய்யறதாக சொன்னார்களோ அவர்களிடம் நான் கேட்டேன், இப்படி அந்த ஐயா சொல்றார் அனுமதி தேவையில்லைன்னு சொல்றார், அனுமதி இல்லாம செய்வோமா என்று அவர்கள்ட்ட கேட்டேன். ஏனென்றா அவர்கள் பங்களிப்பு செய்ய போறார்கள். அப்ப கேட்ட நேரத்தில் 100க்கு 100% சொன்னது முருகன் சிலை அமைக்கிறதுக்கு முதல் அனுமதி எடுக்கணும், இடையில தடைப்பட்டா மனவருத்தமா இருக்கும் என்ற மாதிரி சொன்னார்கள். அதுக்கு பிறகு நான் அனுமதி எடுக்க வேண்டிய கட்டாயத்தை வலியுறுத்தி அந்த ஐயாவிடம் கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். அது சில காரணங்களால, அது எப்படி சொல்ற, அனுமதி எடுக்க போய் அனுமதி தெரியல என்று சொல்ல முடியாது. ஐயா வெவ்வேறு வழிகளில் அதை முயற்சி செய்திருக்கிறார். ஆனா எந்த இடத்துல போய் அனுமதி எடுக்கணும்ன்றது தொடக்கத்துல அந்த ஐயாவுக்கு சரியா தெரியல. அதுக்கு பிறகு நான் திருகோணமலைக்கு ஒரு தடவை போகும்போது அந்த ஐயா பிரதேச செயலகத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். அங்க போய் பிரதேச செயலாளரோட கதைக்கலாம்னு. அப்ப நாங்க அங்க போன நேரத்துல பிரதேச செயலாளர் இல்லை. அதுக்கு பிறகு நான் பிரதேச செயலாளரினுடைய தொடர்பு என்ன எடுத்து தாங்க ஐயான்னு சொல்லி பிரதேச செயலாளரினுடைய தொடர்பை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து, அதுக்கு பிறகு நான் அந்த பிரதேச செயலாளரோட தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தேன். கதைச்ச நேரத்துல அனுமதி எடுக்கிறதா இருந்தா பிரதேச சபையில எடுத்தாலே சரி என்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு நான் அந்த ஐயாவுக்கு தெரியப்படுத்தினேன், ஐயா பிரதேச சபையில நீங்க போய் அனுமதி எடுக்கணும் என்று. அந்த ஐயா அதுக்கு பிறகுதான் சரியான இடத்துக்கு போய் அனுமதியை கோரி 25 அடி சிலை அமைக்கப்பட வேண்டும் என்ற மாதிரி கோரிக்கை வைத்து அனுப்பப்பட்டது. அந்த ஒரு கடிதம், உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஐயா எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதுக்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன், சரி ஐயா நான் அங்க வரும்போது ஒரு காணொலியை பதிவிடுவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், அனுமதி கிடைச்சிட்டு நாங்கள் கட்டலாம் என்று தெரியப்படுத்துவோம் என்ற உடனே பிறகு ஒரு தடவை நான் இடையில இப்போ கிட்டடியில தான் போயிருந்தேன். எனக்கு 25/7 அங்க கோயிலடிக்கு போய் அங்க நின்று நான் காணொலி பதிவு செய்தேன். நான் அங்க பதிவு செய்யும் போது 25 அடி என்றது ஒரு அளவான அடிதான், இதை வந்து பெருசாக்கினா நல்லம் என்றதை யோசித்தோம். 51 அடியா மாற்றுவோம் அல்லது 25 அடியா இருக்கட்டும். 25 அடியை விட குறைய கூடாது, ஆனா 25 அடியை விட கூட இருந்தா நல்ல மண்டி யோசித்து 51 அடி இன்னும் சிறப்பு என்று சொல்லி அந்த சிலையை செய்ய போற, குறிப்பாக திருகோணமலை காளி கோயிலில் இருக்கிற அந்த நீங்கள் பார்த்து வியக்கிற அந்த சிற்ப வேலைகளை செய்த அந்த ஐயா தான் அந்த முருகன் சிலையை அமைக்கிறதுக்காக கதைக்கப்பட்டிருக்கிறார். அவரோட கதைத்த நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், இப்ப 25 அடி சிலையை அமைக்கிறதாக இருந்தா 90 லட்சம் ரூபாய் அப்படி செலவாகும். அப்ப இதை விட பெருசா அமைக்கிறதாக இருந்தா
எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிற நேரத்தில் 2 மடங்காகாது கூட வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது உறுதியாக சொல்ல தெரியல, அது கூட வரும்ன்றது உறுதியாகினது. அதுக்கு பிறகு நான் மக்கள்கிட்ட கோரிக்கை முன்வைத்தேன், மக்கள் நீங்களே சொல்லுங்க 25 அடியா 51 அடியான்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் 51 அடியில் கட்டுங்கொண்ட மாதிரிலாம் கருத்தில் சொன்னார்கள். அந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் இப்போ அதில் இருந்தே பணத்தை சேர்க்க தொடங்குவோம், 90 லட்சம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு காணொலியை வெளியிடுவோம், அதுக்கு பிறகும் சேர்ந்தது என்று சொன்னால் நாங்கள் 51 அடியை திட்டமிடுவோம் என்ற அடிப்படையில் நான் கதைச்சிருந்தேன். குறிப்பாக அந்த முருகன் சிலை அமைக்கும் போது 25 அடியில் அமைக்கிறதாக இருந்தால் அடித்தளத்துக்கு மொத்தமாக 8,30,807 ரூபாய் 27% அப்படி முடியும். இது 25 அடிக்கு. நான் அந்த கோயிலில் போய் நாங்கள் சரி பணத்தை சேர்க்க தொடங்குவோம், எதுக்கும் நீங்கள் 51 அடி அமைக்கிறதாக இருந்தால் அடித்தளத்துக்கு எவ்வளவு செலவாகும், அதை விட முருகன் சிலை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதை மீள மதிப்பிட்டு அனுப்புங்கன்னு அந்த ஐயாவுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஐயா அடித்தளம் அமைக்கப்படுறதுக்கான செலவு எவ்வளவு வரும் என்றதை இப்போ அனுப்பியிருக்கிறார். முருகன் சிலை செய்யறதுக்கு எவ்வளவு வரும் என்றதை நாளை மறுதினம் அனுப்புறதாக சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த 51 அடி இருக்கிற முருகன் சிலை அமைக்கிறதாக இருந்தால் அடித்தளம் அமைக்கிறதுக்கு 11,93,095 ரூபாய் அப்படி தேவைப்படும். இப்போ நீங்கள் முதல் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,30,000 சொச்சம் அப்படி வருது, இது 11,93,000. எனவே பெரிய 2 மடங்கு அப்படி கூடையில் ஒரு அளவான தொகை மாறுபாடு தான் இருக்குது. எனவே இந்த மாதிரி தான் முருகன் சிலை செய்கிறதுக்கும் விலை மாறுபடும். எனவே ஒட்டுமொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்றது விரைவில் எங்களுக்கு தெரிய வரும். ஆனாலும் பணம் சேர்க்க நாங்கள் தொடங்கிட்டோம். நிறைய பேர் என்னோட தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த வங்கி விவரத்தையும் கொடுத்து பணத்தை அனுப்ப சொல்லி இருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இப்போ சில பேர் சொல்லுவேன் நான் மக்கள்கிட்ட சேர்த்து கட்டணும்ன்றதுல தான் பிரதான நோக்கமாக இருக்கிறேன், அதில் நானும் பங்களிப்பு செய்கிறதாக சொல்லி நானும் என்னுடைய பணத்தை முதலாவதாக என்னுடைய வங்கியில் வைப்பு செய்திருந்தேன். அந்த வங்கி புதிதாக திறக்கப்பட்ட வங்கி. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், அதாவது முருகன் சிலை திறக்கும் வரைக்கும் எவ்வளவு வரவு செலவு இருக்குதோ அவ்வளவு கோயில் சார்ந்ததாக இருக்கும். இன்னுமே 1 ரூபாய் கூட செலவு செய்ய தொடங்கல. ஒவ்வொரு ரூபாவும் செலவு செய்யும் போது அதை நாங்கள் காணொலியில் வெளியிடுவோம். இப்போ முருகன் சிலை அமைக்கும் போது ஒவ்வொரு கட்டமாக காணொலிகள் வெளியிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை விட சரியான கணக்கு அறிக்கையை எடுத்து அந்த செலவு அடிப்படையில் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் எவ்வளவு பணம் வந்திருக்கின்றத சொல்றேன். 29,60,371 ரூபாய் பணம் சேர்ந்திருக்குது. ஒவ்வொரு தடவை அனுப்பிய தொகையை சொல்றேன், ஏனென்றா எவ்வளவு ஈடுபாட்டோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக. முதலாவதாக இருக்கிற 1,05,000 ரூபாய் பணம் நான் அனுப்பினது. அதுக்கு பிறகு வட்டி வந்ததும் சில கட்டணங்கள் வெட்டப்படுதானே, இந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரியான கட்டணங்கள் அந்த மாதிரி சில இதுகள் இருக்கும். அதுக்கு பிறகு 26/7/2026 1,00,000 ரூபாய் ஒரு அண்ணா அனுப்பி இருக்கிறார். அதற்கு பிறகு 28ஆம் நாள் 1,00,000 ரூபாய் ஒரு அண்ணாவால் அனுப்பப்பட்டிருக்கு. அண்ணாவோ அக்காவோ மாறி தெரியும் தானே, ஒரு நபர் அனுப்பியிருக்கிறாருன்றே சொல்றேன். பிறகு 1,02,975 ரூபாய். அடுத்ததாக 2,270,40 ரூபாய். அடுத்ததாக 3,79,300 ரூபாய். அடுத்ததாக 1,00,000 ரூபாய். அடுத்ததாக 50,000 ரூபாய். அடுத்ததாக 5,00,000 ரூபாய். அடுத்ததாக 50,000 ரூபாய். அடுத்ததாக இன்னொரு அண்ணா அவர் எங்களுடைய நாட்டில் இருந்து 10,000 ரூபாய் அனுப்பியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கள் அதை அனுப்புறது அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பலாம். அதனால அவர்கள் எவ்வளவு அனுப்புகிறார்களோ அதை அனுப்ப சொல்லி இருக்கிறோம். அது அவர்களுடைய விருப்பம். அடுத்ததாக அதை வட்டி மாதிரி ஒன்று வந்திருக்குது, இந்த பணத்தின் வட்டி. அடுத்தது 2,00,000 ரூபாய் அனுப்பப்பட்டது. அடுத்ததாக 1,00,000, அதுக்கு அடுத்ததாக 1,40,000, அதுக்கு அடுத்ததாக 1,00,000, அதுக்கு பிறகு 2,50,001 ரூபாய். அதுக்கு பிறகு 2,22,610 ரூபாய். பிறகு 2,50,000 ரூபாய். அந்த ஏற்கனவே நான் சொன்ன 2,50,001 ரூபாவும் இப்போ நான் கடைசியாக சொன்ன 2,50,000 ரூபாவையும் அனுப்பியது ஒரே நபர் தான்ன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள இந்த தொகை சேர்ந்திருக்கு. சொல்லப்போனால் 26ஆம் நாள் அப்படித்தான் நாங்கள் காணொளி வெளியிட்டினாங்க. 25 அங்கே நின்றாங்க, 26 காணொளி வெளியிட்டினாங்க. 26ல் இருந்து இன்றைக்கு 4ஆம் நாள் ஆகியிருக்குது. இந்த நாளுக்குள்ள தான் இவ்வளவு தொகை சேர்ந்திருக்குது. நிறைய பேர் அனுப்புறதா சொல்லிட்டார்கள், வங்கி விவரமும் வாங்கிட்டார்கள்.
அவர்கள் விரைவில் அதை அனுப்புவார்கள் என்பதில் நம்பிக்கை இருக்கு. எனவே 90 லட்சம் ரூபாய் பணம் சேர்க்கிறதுன்றது பெரிய அளவான சந்தர்ப்பம் 100% இருக்குது. இன்னும் அந்த அடியை உயரப்படுத்துறதுக்குன்னு சொன்னா இன்னும் மேலதிகமா பல பேர் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கலாம். நான் இந்த காணொலியிலே இல்ல, அடுத்த காணொலி, அதாவது முருகன் சிலையினுடைய ஒட்டுமொத்தமான செலவு எவ்வளவு வெளியாகும் என்ற காணொலியை வெளியிடும் போது ஒரு கூகுள் ஷீட்லேயோ அல்லது கூகுள் டிரைவ்லேயோ இந்த மாதிரியான பணம் எவ்வளவு வந்திருக்குன்றதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் போடும்போது நீங்கள் அந்த இணைப்பை அழுத்தி அங்கே இருந்தும் பார்க்குறது எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கின்ற ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் தானே, கேள்வி இருக்கும் தானே. அப்போ அந்த கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி நான் ஒரு இணைப்பை தாரதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதன் மூலமாக நேரடியாக பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் சில கருத்துக்களை நான் வாசித்து உங்களிடமும் ஆலோசனை கேட்கணும், அதுக்காக கருத்தை வாசிக்கிறேன். நிறைய பேர் நல்ல மாதிரியான கருத்துக்களையும் ஊக்குவிப்புகளையும் சொல்லியிருக்கிறார்கள். நல்வினை என்ற ஒரு அண்ணா, நீங்கள் கையில் எடுத்திருப்பது 2 பக்கமும் கூர்மையான கத்தியை கையாள்வது போன்றது. உங்களுடைய நேர்மைக்கும் முயற்சிக்கும் அகம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் அதை சிறப்பாக செய்யணும் என்ற எண்ணமும் பெறுது, அவர் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அண்ணா ஒரு கருத்து போட்டிருக்கிறார். சத்தியமா நான் இந்த கருத்தை பார்த்து மனமுடைஞ்சோ கவலைப்பட்டோ இதனில் இவ்வளவு காலமும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது யாரும் யாரையும் சந்தேகப்படலாம், யார் மேலேயும் கேள்விகளை முன்வைக்கலாம், அதில் சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அந்த அண்ணா கருத்தை போட்டதை நான் வாசிக்கிறேன். முருகன் சிலை அமைக்க தனி ஒருவர் பவனீசனின் வங்கி கணக்குக்கு மக்கள் பணம் தரமாட்டார்கள். கோவில் நிர்வாகம் பலர் இணைந்து வங்கி கணக்குகளை திறந்து பொது வழியில் அறிவிக்க என்று சொல்லி அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். அடுத்ததாக, பவனீசன் பல வங்கி கணக்குகளை திறந்து தொலைபேசி எடுக்கும் பலருக்கும் பல வங்கி கணக்குகளை கொடுத்து பணத்தை கொள்ளையடிக்க வாய்ப்பு உண்டு, எல்லோரும் இணைந்து கணக்கு என்று அவர் தன்னுடைய இணைந்த கணக்கு மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இவருடைய கருத்தை நான் ஒருபோதும் நான் நிராகரிக்க போறதில்லை. இந்த இடத்துல நான் சொல்றேன், 1 ரூபாய் பணத்திலேயுமே நான் கை வைக்க மாட்டேன். இப்போ 1,05,000 ரூபாய் நான் போட்டிருக்கிறேன். முருகன் சிலை தொடங்கும் போது எப்படியும் ஒரு 2-3 மாதங்கள் ஆகும். இந்த மழைக்கு முன்ன தொடங்கினா நல்லமென்று சொல்லப்படுது. இப்போ வேகமாக நீங்கள் பணம் அனுப்பினீங்கன்னா வார மாதத்துக்குள்ளேயே அதை நாங்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எவ்வளவு வேகமாக பணம் சேரும்ன்றது தெரியல, அப்போ அனுப்புறதுல தான் இருக்குது. அப்போ அவ்வளவு பணமும் வந்ததுக்கு பிறகு நான் மேலதிகமாகவும் 1 லட்சம் ரூபாய் போடணும் யோசிச்சு வச்சிருக்கிறேன். எனவே நான் அதில் காசு போட போறேன். நான் அதுலேருந்து 1 ரூபாய் பணமும் எடுக்க மாட்டேன். இந்த கருத்தை நான் ஏன் வாசிக்கிறேன்டா, இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கோயிலினுடைய வங்கி கணக்குக்கு போற மாதிரி நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள்ட்டே பணத்தை கொடுக்குற மாதிரி பார்க்குறதா, அல்லது நான் கையாண்டு ஒட்டுமொத்தமாக இப்போ என்னுடைய வங்கிக்கு வரும்போது முழு பொறுப்பும் நான் தான், ஆனால் ஒரு குழுவாக இருக்கும் போதோ மற்ற மாதிரி இருக்கும்போது அதில் இப்போ எனக்கு மற்றவர்களை நான் சந்தேகப்படையில, நான் எப்போவுமே சரியா இருக்கணும் என்பதுக்காக யோசிக்கிற ஒரு ஆள். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னொரு குழப்பம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கூற வேண்டிய விகிதம் குறைஞ்சிடும். இப்போ 100% பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய முடியும். எனக்கு அதில் சிக்கல் இல்லை. இப்போ சில பேர் பணம் அனுப்புவோமான யோசிப்பேன், சில வழிகளில் பவனீசன் தண்டை வங்கி கணக்குக்கு போட்டு சொல்றாருன்னு போட்டு அதை அனுப்புறதுல நீங்க பின்னடிக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நான் நிர்வாகத்தோட கதைச்சு கோயிலோட கதைச்சு நேரடியா நீங்க கோயிலுக்கு அனுப்புற மாதிரியே பார்த்துக்கொள்றோம். இப்ப இந்த காணொலியை பார்க்குற யார் ஒரு ஆள் பவனீசன் இல்ல இந்த முருகன் சிலையை நான் 2 கோடியா 1.5 கோடியா நான் என்னுடைய பணத்தில் என்னுடைய குடும்பம் சார்ந்து செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் விலகி நில்லுங்க நான் செய்கிறேன்னு சொன்னால் 100% உங்கள்கிட்ட பொறுப்பை தந்துட்டு இவ்வளவு பணத்தையும் அந்த குறிப்பிட்ட பணத்தை போட்டவர்களை கேட்டுட்டு அவர்கள் சம்மதம் என்று சொன்னால் அவர்களோட வங்கி கணக்குக்கு அனுப்புறேன். இல்லை தம்பி அந்த கோயிலுக்கு கொடுங்கோண்டா நேரடியாக அவர்கள் பார்வைப்படும் மாதிரி அந்த கோயிலுக்கே அவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டு நான் வெளியேறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு 100% அந்த இடத்துல ஒரு முருகன் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்குது. எனவே இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை வழங்க விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்களும் பங்களிப்பு செய்கிறோம் என்று சொல்லுங்க. நான் அந்த வங்கி விவரத்தை அனுப்புகிறேன். அடுத்தது இதை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்து உதவுங்க. சில பேர்கிட்ட காணொலிகள் போய் சேரல, சில பொழுதுபோக்கான அந்த மாதிரியானது தான் ஒரு பக்கமாக போய் சேரும். இப்படியான நல்லது செய்யும் போது அது போய் சேர்ற விகிதம் குறைவாக இருக்கும். நீங்களா செய்யுங்கோ, பகிர்ந்து அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அல்லது ஒரு 20 பேர் 25 பேர் நீங்களா அங்கே ஒரு குழுவாக சேர்ந்து பணத்தை சேர்த்து தரலாம். 100% உங்களுக்கு சரியான கணக்கறிக்கையோட எல்லாமே
சமர்ப்பிக்கப்படும். கட்டாயம் இதுல கணக்காளரை நாங்கள் இணைச்சுக் கொள்றதுக்கு தயாரா இருப்பேன். செய்து முடியும் போது அந்த கணக்காளருக்கான செலவை நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன். ஏதாவது ஒரு அமைப்பு சார்ந்திருக்கிறவர்கள் நீங்க உங்களுடைய அமைப்பு சார்பா தர போறீங்களா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அதை காணொலியா சமூக ஊடகங்கள்ல வெளியிடுற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல முருகன் சிலை செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குது, இந்த அமைப்பால தந்திருக்கிறார்கள், இன்றைக்கு இவ்வளவு பணம் வந்திருக்குது, இந்த நிறுவனத்தால தந்திருக்கிறார்கள், இந்த உணவகத்தால தந்திருக்கிறார்கள், இந்த கட்சியால தந்திருக்கிறார்கள் என்ற மாதிரி அதை வெளிப்படையாக அறிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது விரைவில் அறிவிக்கப்படும். இப்ப இது தனிநபர்கள் சில பேர் பெயரை குறிப்பிட தேவையில்லை என்ற மாதிரி சொல்றார்கள். கட்டாயமா அவர்கள் விரும்பாட்டியும் அவர்கள் இந்த பெயர் சொல்லி நான் காணொளி ஒவ்வொன்றா வெளியிட போறேன். இப்ப இதுல எவ்வளவு வந்திருக்கோ அதை ஒன்றா வெளியிடுற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர்கிட்ட போய் சேரக்க இன்னும் பல விதமான ஆதரவோட நாங்கள் சிறப்பாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51 அடியே போதும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்குது. எனவே 51 அடி வரைக்கும் போகணும்னா நாங்கள் பெரிய அளவில் இணைந்து செயற்படணும். எனவே இந்த காணொலியில எவ்வளவு தொகை சேர்ந்திருக்கின்றதையும் உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அத்தோட இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். பணத்தை எப்படி கையாளுறது, நிர்வாகத்திட்ட கொடுக்கிறதா அல்லது நான் கையாளுறதா? ஒரே ஒரு அண்ணா மட்டும் இப்படியான கருத்தை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய கருத்தை உள்வாங்கி உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கடைசியாக நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ இதில் எவ்வளவு பணம் அனுப்பினார்களோ அவ்வளவு பேரும் நீங்கள் அனுப்பினதுக்கான அந்த அனுப்பின தொண்டு ரிசிப்டை வச்சுருங்கோ. அதே மாதிரி இப்போ யாராவது சந்தேகத்தோடு அனுப்புறீங்களா, அனுப்பி போட்டு அந்த ரிசிப்டை வச்சுருங்கோ. அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க. சரியா? அப்படி கேட்கலன்னா நீங்கள் படுமுட்டாளன்னு தான் நான் சொல்லுவேன். ஓமா இல்லையா? இப்போ எனக்கு நீங்கள் காசு, இப்போ நான் ஒரு வங்கி கணக்கு கொடுக்குறேன்னுண்டா நீங்கள் எனக்கு பணத்தை அனுப்பி இப்போ முருகன் சிலை செய்து முடியும் போது நாங்கள் ஒரு நிகழ்வாக அதை செய்யும் போது அதில் கட்டாயமாக ஒவ்வொருத்தருடைய பேரையுமே நாங்கள் அறிவிப்போம். அப்போ இந்த இதில் பேர் சொல்லாமல் ஒரு 2 லட்சம் ரூபா வந்திருக்கு, தயவு செய்து அது யார் அனுப்பினு சொல்லுங்க. யார் அனுப்பினு தெரியல. நீங்கள் அனுப்பி போட்டு நீங்கள் அனுப்பினது கடைசி நிகழ்வில் சொல்லலையேண்டா கேள்வி கேளுங்க. அதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் ரெசிப்டை வச்சுருங்கோ. இந்த வங்கி கணக்குக்கு அனுப்பினதுன்றதை உறுதியாக வச்சுருங்கோ. இந்த வரவை தாண்டி நீங்கள் புதுசாக ஏதாவது இந்த வங்கி கணக்குக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் ஒரு அவதூறு பரப்புறதுக்காக இருக்குது. மற்றபடி நான் கொடுத்த வங்கி கணக்கு இல்லாமல் வேறொரு வங்கி கணக்குக்கு நீங்கள் அனுப்பி போட்டுன்னு சொல்லி போட்டு ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கான். ஆதாரத்தை வெளியிட்டு என்ன அவமானப்படுத்துங்க. சரியா? அப்படி ஆதாரத்தை வெளியிடாட்டி நீங்கள் படுமுட்டாள். சரியா? நான் உண்மையாக சொல்கிறேன். இது எங்கென்ன மண்ணுக்காக நாங்கள் செய்கிறது. இதில் நான் ஊழல் செய்தாலும் சரி, யார் ஊழல் செய்தாலும் சரி, கட்டாயம் நீங்கள் அவர்களை சாணி இருக்கலாம், சாணியால் அடிக்கிற மாதிரி இதணும். அப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்தாம இருந்தா உங்களை மாதிரி படுமுட்டால் இந்த உலகத்துல இல்லை. எப்பவுமே கணக்கு சரியா இருக்கணும். பவனீசனம் சந்தேகப்பட வேண்டிய ஆளா இருந்தா சந்தேகப்படுங்க. அதுல நான் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி சந்தேகப்படாம இருக்கிறது தான் தவறு. இவ்வளவு பணத்துக்கும் சரியான முறையில் கணக்கு காட்டப்படும் என்பதை இந்த இடத்தை பதிவு செய்கிறேன். அதை விட ஒவ்வொரு கட்டமும் சரியான முறையில் காணொலிகளாக அவங்களுடைய பார்வைக்கு வரும். எனவே இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் அமைப்புகளாகவோ நிறுவனங்களாகவோ குடும்பங்களாகவோ இணைந்து உங்களுடைய பங்களிப்பை வழங்கலாம். நன்றி, வணக்கம்.